Dear students, good morning to all. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஃபஸ்ட்டு லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரோ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேபிள். ஸோ ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தில் இருந்து நம்மளுக்கு எப்படி சார்ஜ் அப்படிங்கிறது க்ரியேட்டட் ஆகுது அப்படின்றதான் நம்ம இந்த லெசன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன்ஸில் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் கார்லின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை பற்றி சொல்லியிருப்பார். ஸோ எலக்ட்ரிசிட்டி இஸ் ஏ ரியலி ஜஸ்ட் ஆர்கனைஸ்டு லைட்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்னா ஒரு லைட்னிங்கில் இருந்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸில் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லுவோம். இப்போ இருக்கக்கூடிய 21 ஃபஸ்ட்டு சென்ச்சுரிஸில் வந்து அது அதிக அவைலபிளாக இருக்கிறது நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிசம் தான். ஸோ எவ்ரிடே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அண்ட் கிராவிட்டியை தவிர்த்து ரிமைனிங் இருக்க எல்லா விதமான ஒர்க்குமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம +1 படிச்சிருப்போம். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ், இது எல்லாமே படிச்சிருப்போம். இந்த 4 ஃபோர்ஸுமே ஒன்றோடு ஒன்று எப்படி தான் இருக்கும் அப்படின்னா இண்டிபெண்ட் ஈச் அதராக இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டென்ஷன், ஃப்ரிக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ் இது மூணுமே சரி ஒன்றோடு ஒன்று கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ட்ராக்ட் இருந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கும். ஸோ இதிலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்ணாலும் சரி இல்லை புல் பண்ணாலும் சரி அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் நம்மளோட ஹேண்டில் இருக்கக்கூடிய சம் ஆட்டம்ஸ் இது ரெண்டுக்கும் ஒரு இன்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆகி அதுலேருந்து ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது கிரியேட்டட் ஆகும். இந்த சார்ஜை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம எர்த்தில் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே என்ன இருக்குன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். அந்த எர்த் மேல் நம்ம ஸ்டாண்டிங்காக இருக்கும் பொழுது அந்த ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது அந்த லெக்கில் இருக்கக்கூடிய சம் ஆட்டத்துக்கும் நம்மளோட இருக்க சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கும் என்ன இருக்குன்னா ஒரு இன்ட்ராக்ட் இருக்கும். இந்த இன்ட்ராக்ட்லேருந்து சம் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட ட்ரை ஹேரை நல்லா ரப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ரப் பண்ணிவிட்டு அந்த கோபை கொண்டு வந்து ஒரு பிட்ஸ் ஆஃப் பேப்பரில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த பேப்பர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். இது எல்லாத்துக்குமே மெயின் ஆஃப் த ரீசன்ஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னால் என்னன்னா கண்டிப்பாக 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஒரு சார்ஜ் அப்படிங்கிறது கிரியேட்டட் ஆகும். அந்த சார்ஜை தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்ல போகிறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த 2 சார்ஜஸையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூலும் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு லா கொடுத்துருப்பார். இந்த லாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிப்போனா 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, 2 சார்ஜஸ் இருக்குது, அந்த 2 சார்ஜஸ்லேருந்து எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் கிரியேட்டட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த 2 பாயிண்ட்டுக்கு அதாவது 2 சார்ஜஸ்க்கு நடுவில் எவ்வளோ தூரம் ஃபோர்ஸ் கிரியேட்டட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Q1 Q2 அப்படிங்கிற 2 சார்ஜஸ் எடுத்துப்பார். அந்த 2 சார்ஜஸுமே R அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வேக்கம் பிளேஸ்லையோ இல்லை ஃப்ரீ ஸ்பேஸ்லையோ நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா செட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இஸ் எ ஃப்ரீ ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த பாயிண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ். ப்ராடக்ட்னா இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறோன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ Q1 Q2 நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராடக்ட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ்னால் நம்ம இங்கே ஆறுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஆரோட ஸ்கொயர் டிஸ்டன்ஸ். ஸோ இது ஓவராலாக எப்படி எழுதியிருப்பாருன்னா F21 is directly proportional to Q1 Q2 divided by R square and R12 cap அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனலோட கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன இந்த இடத்துல கொடுத்துருப்போம் K அப்படின்ற கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அப்போ K அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், R அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ் அண்ட் தென் Q1 Q2 அப்படிங்கிறது 2 சார்ஜஸ்ன்னு சொல்ல போகிறோம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா 2 ப்ராடக்ட் அண்ட் தென் அதோட டிஸ்டன்ஸ். இது எப்படி இருக்குன்னா 2 ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அண்ட் தென் அதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த K அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் சொன்னோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/4πε0 அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த ε0 அப்படின்னா என்னென்னா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் எ ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ε0ஓட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் 8.8542 × 10⁻12
coulomb square Newton power minus 1 and then Newton power minus 1 meter power minus 2 and then இந்த எப்சிலான் நாட்டோட வேல்யூவை மேலே கொண்டு போய் நம்ம ஆட் பண்ணும்போது அதாவது k equal to 1/4 எப்சிலான் நாட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளோட கேவோட வேல்யூ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா k is equal to 9 × 10 power minus 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் minus 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கூலும்ஸால் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்னென்னா இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 10 பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம டெஃபினிஷனில் சொன்னது தான், F is directly proportional to Q1 Q2 divided by R square. அதாவது the force is directly proportional to the product of the two charges and inversely proportional to the square root of the distance. இதுதான் நம்ம கூலும்ஸ் லான்னு இந்த இடத்துல சொல்லியிருப்போம். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, Q1 அப்படின்ற சார்ஜ் Q2ல கொண்டு போய் எக்ஸ்ட்ராக்டட் ஆகும்போது அதோட லைன் நம்மளுக்கு எப்படி தான் இருக்குன்னா ஒரே சேம் லைன். ஃபார் எக்ஸாம்பிள் Q1 அப்படிங்கிறது இந்த இடத்துல போய் கிராஸ் ஆகும்போது இந்த Q2 அப்படிங்கிறது என்ன ஆகுனா இந்த டைரக்ஷன்லேயே மூவ் ஆகும்னு சொல்லிப்போம். அப்போ அதோட யூனிட் வெக்டர் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா R12 is a யூனிட் வெக்டர்னு சொல்லுவோம். சப்போஸ் Q2 வந்து Q1ல போய் எக்ஸ்ட்ராக்டட் ஆகும்போது அதோட யூனிட் வெக்டர் நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா R minus R12 அப்படின்றத நம்ம டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். இதில் கீழே தேர்ட் ஒன் பாயிண்ட்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட் தான் நம்ம எழுதிருக்கோம். ஸோ எப்சிலான் நாட்டோட வேல்யூ நம்மளுக்கு இருக்கும். இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கேவோட வேல்யூ 9 × 10 power minus 9 நியூட்டன் மீட்டர் பவர் மீட்டர் பவர் -2 கூலும் பவர் -2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ ஃபோர்த் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா Q1 Q2 அப்படின்னு ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு சார்ஜஸ்க்குமே 1 கூலும் அளவுக்கு நம்ம சார்ஜஸ் கொடுத்துட்டு இது ரெண்டையும் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம வைக்கும் பொழுது இதோட வேல்யூ டோட்டல் ஆஃப் த வேல்யூ எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 9 × 10 power 9 × 1 by 1 per square வரும். ஸோ இதோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா F equal to 9 × 10 power 9 நியூட்டன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் குவான்டிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஹியூஜ் குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1 மில்லியன் டன்னுக்கு நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் நவ்வேடேஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நம்மளால் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கூலும் அண்ட் தென் நேனோ கூலும், இந்த ரெண்டும் தான் இன்ன வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் கூலும்ஸ் லா. அதாவது ஒரு வேக்கம் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1/4 எப்சிலான் நாட், அதாவது கேவோட வேல்யூ வந்து 1/4 எப்சிலான் நாட்டாக இருக்கும். ஓகேவா? சப்போஸ் அது வந்து மீடியம் ஸ்டேட்டாக, மீடியம்னா என்ன மீடியம் வேணுமோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் மீடியமாக இருக்கலாம், வாட்டர் மீடியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கேவோட வேல்யூ எவ்வளோவா இருக்குன்னா 1/4 எப்சிலாங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்சிலாங் அப்படிங்கிறது மீடியம் ஸ்டேஜ், எப்சிலாங் நாட் அப்படிங்கிறது வேக்கம் ஸ்டேஜ். இது ரெண்டுக்கும் சேர்த்து ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்குன்னா எப்சிலாங் R is equal to எப்சிலாங் டிவைடட் பை எப்சிலாங் நாட். ஸோ இந்த எப்சிலாங் ஆரோட வேல்யூ வேக்கமாக இருந்தாலும் சரி இல்லை ஏர் ஸ்பேஸாக இருந்தாலும் சரி அதோட வேல்யூ எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலும்ஸ் லாவோட ஸ்ட்ரக்சர், அது ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், F is directly proportional to Q1 Q2 divided by R square சொல்லியிருக்கோங்க இல்லையா. அதுவும் நியூட்டன்ஸோட லா ஆஃப் கிராவிட்டியும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஒரே சேம் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நம்ம எடுத்துகிட்டு கே கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேலே Q1 Q2 தான் இருக்கும். அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது நியூட்டன்ஸ் லாவில் M1 M2ன்னு நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ மோரோவர் பார்த்தீங்கன்னா கூலும்ஸ் லாவாக இருந்தாலும் சரி நியூட்டன்ஸோட லாவாக இருந்தாலும் சரி இது ஓரளவுக்கு மோஸ்ட்லி அந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய மாஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எப்பொழுதுமே அட்ராக்டிவாக இருக்கும். எப்பொழுதுமே எப்படி தான் இருக்கும்? அட்ராக்டாக. ஆனால் கூலும்ஸ்லாம் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்ராக்டிவும் இருக்கும், ரிப்பல்சிவும் இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா கூலும்ஸ்லால் எப்போதுமே 2 சார்ஜஸ் சொல்கிறோம். அதில் 2 சார்ஜஸில் ஒரு சார்ஜஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும், ஒரு சார்ஜஸ் நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் கூலும்ஸ்லால் என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அட்ராக்டிவ் ப்ராசஸும் நடக்கும் அண்ட் தென் ரிப்பல்சிவ் ப்ராசஸும் நடக்கும். ரெண்டில் ஏதாவது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச கேட்டகரினா பாசிட்டிவ் நம்மளுக்கு என்ன பண்ணும்? ரிப்பல்சிவ் பண்ணும். அண்ட் தென் பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்மளுக்கு என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் அதாவது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஜியோட வேல்யூ பார்த்தேன் அப்படின்னா 6.626.
இன்ட்டு 10⁻⁻1 நியூட்டன் மீட்டர்/-2 kg/-2. இதுவே கூலும்ஸோட கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர்² கூலும்/-2. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதோட வேல்யூ நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னா கூலும்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு எப்படி தான் இருந்தால் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் இந்த ஜி, அதாவது ஜி கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். இது எப்பொழுதுமே இருக்கும், அது எந்த மீடியம் இருக்கோ அந்த மீடியத்துக்கு இண்டிபெண்டண்டாக இருக்கும். அதாவது அதோட வேல்யூ எல்லா இடத்துலையுமே எனக்கு சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோகிராம் நம்ம ஒரு கிலோகிராம் அளவுக்கு ஏதாவது 2 மாசஸில் 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்க போகிறோம். அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஏர் மீடியத்தில் வச்சாலும் சரி இல்லை வாட்டருக்குள்ளே இண்டிபெண்டண்டாக வச்சாலும் அது எல்லா இடத்துலையுமே எப்படி தான் இருக்குன்னா ரிமைன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன மீடியத்தில் இருக்கோ அதை தான் மோஸ்ட்லி மோரோவர் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றத நம்ம கான்செப்டை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். Q1 அப்படிங்கிறது Q2வில் போய் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது அதோட வேல்யூ எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் Q2 அப்படிங்கிறது Q1ல் கொண்டு போய் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்போது அதோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் கே. ஏன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனால் நம்ம அதை என்னன்னு சொல்லிக்கிறோம், இந்த இடத்துல -Kன்னு சொல்லிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது இந்த லா, அதாவது நியூட்டன்ஸோட தேர்ட் லா அப்படிங்கிறது அந்த இடத்துல எக்ஸ்பிளைன். ஸோ நியூட்டன்ஸோட தேர்ட் லா நம்மளுக்கு என்னது, எவ்ரி ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு த ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ அப்போ ஆப்போசிட் ரியாக்ஷன் போது நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது, R21 இஸ் ஈக்குவல் டு -R12 அப்படின்ற நம்மளுக்கு நியூட்டன்ஸ். ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், நியூட்டன்ஸோட தேர்ட் லா அப்படின்றது கூட நம்ம ஒபே பண்ணணும்னு சொல்லலாம். அடுத்த லாஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the expression for a coulomb force is truly only for a point. அதாவது இந்த கூலும்ஸ்ல மோஸ்ட்லி எந்த இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை எந்த இடத்துல தான் நம்மளுக்கு சார்ஜ்னா ஒன்லி பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸுக்கு நடுவில் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்மளால் கிரியேட்டட் ஆக முடியும். ஸோ இதுதான் கூலும்ஸால் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட். ஸோ நம்மளுக்கு கொஷின் எப்படிலாம் கேட்கலான்னா கூலும்ஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து 5 மார்க்லேயும் கேட்கலாம். அண்ட் தென் கூலும்ஸோட லாவை நம்மளுக்கு 2 மார்க்லேயும் கேட்கலாம். ஸோ இது வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ இந்த கொஷினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, நல்லா படிங்க. ஓகே.